தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிடம் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையிலே நமக்கு சந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இயேசு ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவல்லோ நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவல்லோ நம்மை தெரிந்து கொண்டார். நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்றுமல்ல இன்றுமல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே. தாயின் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. இயேசு நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்று மாற இயேசு தெய்வம் மாறிடாது, நேற்றும் இன்றும் என்று மாற இயேசு தெய்வம் மாறிடாது. தாயின் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்வு வெளிச்சமாக மாறும். நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி பார்த்தால் நம்ம வாழ்வு வெளிச்சமாக மாறும். இயேசுவுக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசுவுக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். இன்னும் நம்மை நேசிக்கின்ற இயேசு நம்மை விட்டு விலகி போவதில்லை. இன்னும் நம்மை நேசிக்கின்ற இயேசு நம்மை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் நம்மை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் நம்மை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே ரத்தத்தை சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்மை நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். தாயின் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க முடியும். இயேசு தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஆகையால் தான் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அப்பா விண்ணப்பம் பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை கொண்டு அவர் துதிகளை சொல்லி வர முடியாது நம்மளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதை தேவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. கழுகுக்கு சமானமாக
நம்முடைய வயதை வாழ இது போல திரும்ப செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சாவாமல் பிழைத்திருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையே. அவருடைய செயல்களை நாம் விவரிப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகையால்தான் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூலோகத்தோர் பூமியின் கீழுள்ளோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியாய் செய்தார். ஹல்லேலூயா. இன்றும் அவருடைய நாமத்தினால் அற்புதங்கள் அதிசயங்கள், இன்றும் தீராத பிரச்சனைகள், தீராத ஆமாண்டவரே காரியங்கள், முடியாத காரியங்கள் அவரால் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைகள், விசுவாசித்தால் நீதிமான் விசுவாசிகள். ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். ஏனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் அவர் செய்வார். அதன் காலத்தில் அதன் நேரத்தில் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. இன்றும் செய்கிறவர். ஆகையினால் அவரிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஹல்லேலூயா. முறுமுறுத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென். ஏனென்றால் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய அவருடைய ஆவி நம்மில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினால சாவுக்கு அதுவான உங்கள் சரீரங்களை உயர்ப்பார். ஹல்லேலூயா. ஆகைதான் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் வேண்டுதனாலும் ஜெபத்தினாலும் சோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஆகைதான் ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னைத்தானே காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று சொல்லியிருக்கிறான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆகல்தான் ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார் அனுதினமும். ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அல்லது என் மாம்சத்தை புத்தி என் ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு நித்திய ஜீவனை உண்டு, நான் அவர்களை கடைசி நாட்களில் எழுப்புவேன். தேவன் சொன்னார். ஆமாண்டவரே, என் மாம்சத்தை பூசி என் ரத்தத்தை பானம் பண்ணுறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்லிட்டீங்களே, அதற்கு பிறகு என்ன கடைசி நாட்களில் எழுப்புவேன் சொல்லுகிறீங்க. ஆமே. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய பார்வைகள், பேச்சுகள், நடைகள், உடைகள் எல்லாம் இதை காண்கிறது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான். இந்த உலகத்தை விட்டு எடுப்பட போது ஹல்லேலூயா, நீர் மரித்த பிறகு இந்த உலகத்திற்கு மீண்டும் வரமாட்டாய். ஹல்லேலூயா. ஆகல அதுதான் உன்னுடைய கடைசி நாளாக இருக்கிறது. அந்த நாட்களுக்குள் உன்னுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி மகிழ்விப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் உன்னை கடைசி நாட்களில் எழுப்பினேன். ஏன்னா நீ இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகல் என் ஜீவனை ஆண்டவரே உன் சுவாசத்தில், ஆமாண்டவர் உன் நாசிரின் சுவாசத்தை ஊதினேன் என்றதை அறிந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. அந்த சுவாசம் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஆமாண்டவர் உன்னிலிருந்து எடுக்கப்படும் போது அது உன்னுடைய கடைசி நாட்கள். ஆண்டவர் அதற்கு பின்பு நான் உன்னை எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நாங்கள் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கின்றாரே. அவர் தேவனாய் இருந்து நம்மளோடு பேசுகின்றாரே. நாம் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கின்றாரே. அவர் தேவனாய் இருந்து நம்மோடு பேசுகின்றாரே. அவர் சிந்தின ரத்தம் நமக்கு மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. படுவோமா? சிந்தின ரத்தம் நமக்கு மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவோம். இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வோம். இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவோம். உடைந்து போன நம் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல மாற்றி விட்டாரே. உடைந்து போன நம் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல மாற்றி விட்டாரே. சத்துருக்கள் பின்னிட்டு ஓடு செய்தாரே. என் தேசம் எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்களை பின்னிட்டு ஓட செய்தாரே. எங்கள் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. இயேசு செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். இயேசு செய்த நன்மையை நாங்கள் எண்ணி பாடுவோம். இயேசு நம்மோடு இருந்தால்
ஒரு சேனைக்குள் பாய்வோம். இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் நமக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தி விட்டாரே, நீதி என்னும் மார்க்கவசம் நமக்கு தந்தாரே. கிருபையை தந்து நம்மை உயர்த்தி விட்டாரே, நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. கிருபையை தந்து நம்மை உயர்த்தி விட்டாரே, நம் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரே. இயேசு செய்த நன்மையை நாங்கள் சொல்லி பாடுவோம். இயேசு செய்த நன்மையை நாம் சொல்லி துதிப்போம். இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வோம். இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவோம். உலர்ந்து போன நம் கோலை துரிக்க செய்தாரே, ஜீவனற்ற வாழ்வில் நமக்கு ஜீவன் தந்தாரே. உலர்ந்து போன நம் கோலை துரிக்க செய்தாரே, ஜீவனற்ற நம் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல எழும்ப செய்தாரே, உன் தேசத்தையும் சுந்தரிக்க பலனை தந்தாரே. அது செய்த நன்மைகள் நான் சொல்லி துதிப்பேன். இயேசு செய்த நன்மைகள் நான் எண்ணி பாடுவேன். இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இயேசு நம்மோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவோம். எனக்கா இத்தனை கிருபை எங்கள் மேல் அளவற்ற கிருபை. எனக்கா இத்தனை கிருபை எங்கள் மேல் அளவற்ற கிருபை. எங்களை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் எங்களை மட்டும் கிருபை என்று தேடி வந்தது. என்னை விட எத்தனை பேர் நல்லவராக இருந்தும் எங்களை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்தது. உங்க கிருபை எங்களை வாழ வைத்தது. உங்க கிருபை எங்களை தூக்கி சுமந்தது. உங்க கிருபை எங்களை வாழ வைத்தது. உங்க கிருபை எங்களை பாட வைத்தது. எங்களுக்காக இத்தனை கிருபை எங்கள் மேல் அளவற்ற கிருபை. நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நாங்கள், அறுவடை காணாமல் தனித்து போனவன் நாங்கள். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நாங்கள், அறுவடை காணாமல் தனித்து போனவன் நாங்கள். தரிசான எங்கள் மேல் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே, உங்க கிருபை எங்களை வாழ வைத்தது. உங்க கிருபை எங்களை தூக்கி சுமந்தது. உங்க கிருபை எங்களை வாழ வைத்தது. உங்க கிருபை எங்களை பாட வைத்தது. இத்தனை கிருபை எங்கள் மேல் அளவற்ற கிருபை. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்வின் நோக்கங்களை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்விலும் நோக்கங்களில் இழந்து போனவன் நான். அற்பமான எங்களை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்பவரே, உங்க கிருபை எங்களை வாழ வைத்தது. உங்க கிருபை எங்களை தூக்கி சுமந்தது. உங்க கிருபை எங்களை வாழ வைத்தது. உங்க கிருபை எங்களை பாட வைத்தது. எங்களுக்காக இத்தனை கிருபை எங்கள் மேல். ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. மகனே மகளே, மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழைப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ. மௌனமாயிருக்காதே, மகனே மகளே, இது
சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. துபாயி இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதானே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமா? மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ இது உன்னை இழுக்கின்றது. பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ இது உன்னை இழுக்கிறது. கணக்கு கேட்கும் இயேசு வருவார், வெறுங்கையாய் இருப்பாயோ? கணக்கு கேட்கும் இயேசு வருவார், வெறுங்கையாய் இருப்பாயோ? இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. மகனே மகளே இருக்காதே. இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஆமென். வருகைக்கு முன்பு நாம் ஆயத்தமாய் இருக்க முடியாது. நாங்கள் இன்னும் உடைகிறோம், உங்க கரத்தில் இருக்கவே நாங்கள் ஆசைப்படுகிறோம். இன்னும் உடைகிறோம் இயேசுவே, நாங்கள் இன்னும் உடைகிறோம், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறோம். உயவனே தொடனுமே, உங்க கரம் மேல் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டோமே, அவர்களால் மதிக்கப்பட்டோமே. மிதிக்கப்பட்டோமே, அவர்களால் மதிக்கப்பட்டோமே. இன்னும் உடைகிறோம், நாங்கள் இன்னும் உடைகிறோம், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறோம். இயேசு எங்களை வணையும் போது பலமுறை கெட்டு போனோம், உங்க கரம் பிடித்த பின்னும் வெகு தூரம் விட்டு. மீண்டும் பாடுவோமா? இயேசு நம்மை வணையும் போது பலமுறை கெட்டு போனோம், இயேசு கரம் பிடித்த பின்னும் வெகு தூரம் விட்டு போனோம். மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தாரே, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தாரே. இன்னும் உடைகிறோம், நாங்கள் இன்னும் உடைகிறோம், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறோம். உலகத்தின் பார்வையில் நாங்கள் அழுக்காக இருந்தோம் ஐயா, உங்களின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தோம். மீண்டும் பாடுவோம். உலகத்தின் பார்வையில் நாங்கள் அழுக்காக இருந்தோம் ஐயா, உங்களின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தோம் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்துக் கொண்டீரே. இன்னும் உடைகிறோம், இன்னும் உடைகிறோம், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நாம் தேசத்தில் இருக்கிறோம், நன்மை புசிக்கிறோம். தேசத்திற்காக ஜெபிக்க முடியாய், திறப்பின் வாசல் நிற்க முடியாய், சுவரை அடைக்க முடியாய், ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை தேடினேன், ஒருவனையும் காணோம் என்ற தேவன் அங்கலாய்க்கிறார் என்பதை நாங்கள் அறிகிறோம். அல்லேலூயா. ஆகையில்தான் அப்பா நாங்கள் எங்களுக்கு ஏற்படுத்த பரலோக வாசல் ஜெப வீடு ஐக்கியத்தை நினைக்கிறோம், கேட்ட ஹெவன் சர்ச்சில் நினைத்து போகிறோம். என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்று இருக்கும்படி இதை நான் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் எதுவுமே நானும் இங்கே இருக்கும். இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு என் கண்கள் செவிகள் திறந்தவர்களும் கவனிக்கொள்ளமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையில்தான் தேசத்தில் உள்ள ஆமாண்டவரே, தேசத்திலும் தேகத்திலும் உள்ள குறைகளை அப்பா நிறைவாக்குகிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அப்பா தேசங்களிலும் ஆமாண்டவரே தேகங்களிலும் ஆண்டவரே தேகங்களிலும் இருக்கிற ஆமாண்டவரே, ஆமாண்டவரே காரியங்களை விலகும்படியாய், பாவங்கள் ஒழியும்படியாய், சாபங்கள் நீங்கும்படியாய், ரோகங்கள் மாறும்படியாய், அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீறுதல் எங்களை விட்டு விலகோடும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளை கொடுக்குறோம்ப்பா. தேசங்களை சுற்றி தேகங்களை சுற்றி ஆமாண்டவரே எங்கள் நிலைக்காலை சுற்றி உங்களுடைய ரத்தத்தை பூசுகிறோம் அப்பா. இதோ ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நாங்கள் சாட்சி சொல்வத்தை ஜெயித்தார் என்று இருக்கு, எங்களையும் சாட்சியாக வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே.
ஆமாண்டவரே. ஏன்னா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கும், இந்த தேசத்தில் நாங்கள் இருக்கும்பொழுது எல்லா தேசங்களையும் பார்க்கிறோம் அப்பா. எவ்வளவு அழிவுகள், நாசமோசங்கள், யுத்த செய்திகள், மரண ஓலங்கள், இயற்கையின் சீற்றம், பூமி எதிர்ச்சினை நின்றெடுக்கும் சூறாவளி காற்று, ஜலப்பிரளயம், தீவிரவாதினால், கொள்ளை நோயினால் வாரிக்கொள்ளப்படுகிறாளப்பா. இந்த தேசமோ ஒரு மாநிலமையில் கட்டப்பட்ட தேசம். ஒரு காற்றுக்கோ, ஒரு அசைக்கோ, ஜலப்பிரளயத்துக்கோ நிலைநிற்க முடியாத பூமியை நிலைநிறுத்தி பாதுகாத்து வேலி எடுத்து ரத்தக்கொள்ளையை மூடி மறுத்திருக்கிறோம்ப்பா. இந்த தேசத்தை நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம், நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த தேசத்தை உயர்த்தி மகிழ்ந்திருக்கிறதுல வாழ்ந்திருக்கிறோம், மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆகையால் தான் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள குடிமக்களை, ராஜாக்களை, பிரபுக்களையும் 7 எமிர்சினுடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மாறட்டும், இங்குள்ள சட்டத்திட்டங்களாக மாட்டும், ஜனங்களுக்கு சிட்டிசன் கிடைக்கட்டும், எழுப்பதில் உண்டாகட்டும், ஓப்பனேர் குருசை நடக்கட்டும், ஜீவனுள்ள தேவனை கண்டு ஆராதிக்கட்டும், முழங்கால் யாவும் முடங்கட்டும், இயேசுவே தெய்வம் என்று சொல்லட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அல்லேலூயா. ஏனால் ஆமாண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் தயவுள்ளவரும் நீடிய பொறுமை சார்ந்தும் கிருபையுள்ளவருமாய் எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுகிறீர்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, இந்த தேசத்தின் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வரும்படியாய், ஜீவனுள்ள தேவனை கண்டாராதிக்க முடியாது, முழங்கால் யாவும் முடுங்க முடியாது, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடியாது, இயேசுவை தெய்வம் என்று சொல்ல முடியாது, தேவன் கருவி பார்க்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, தேசத்திலே உங்களுடைய வாக்கு திட்டங்களை நிறைவேற்றிருக்கீங்கம்மா. சகல ஜாதி பாசங்களை கூட்டி சேர்க்க காலவரும் என் மகிமையை காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை எல்லா தேசங்களுக்கும் இந்த வாக்கு திட்டங்கள் வார்த்தைகளும் பொருந்தும் ஆண்டவரே. என்ன உங்களுடைய மகிமை கண்டு கொண்டிருக்கிறோமப்பா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, தேசத்தில் வாழும் சகல ஜாதி பாசைகளையும் அப்பா, ஜாதி மத பேதம் என்று ரத்து சிந்தினவர் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. ஆமாண்டு, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறவர் நீர் ஒருதான் ஆண்டவரே. உண்மை இல்லாமல் ஒருவர் பரலோகத்தில் வர முடியாது என்று ஆணித்தரமாக சொன்னது நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. என்னை என்று உங்களால் ஒன்று செய்ய முடியாது, நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருந்தால் மிகுந்த கடைகளை கொடுப்பேன்னு சொன்னவர் நீர் தான் ஆண்டவரே. ஆகிய தான் ஆண்டவரே. அப்பா, உண்மை இல்லாமல் எங்களால் ஆண்டவரே பரலோகம் வர முடியாது என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அப்பா. அந்த இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமாண்டவரே, எங்களுக்காக அவர் மரித்தார், எங்களுக்காக அடக்கப்பட்ட தேவன் எங்களுக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், அவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று பிதாகுமார் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்று கரையேற வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி. ஆமாண்டவரே, நிறைவேற்றும்படியாய் நாம் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் ஆமாண்டவரே, இவள் என் நேசகுமார்த்தி, இவள் என் நேசகுமாரன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஆமாண்டவரே, நான் உங்களுக்காக ஒருத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் ஆயத்தம் பண்ணி உங்களை நான் வந்து அழைத்து செல்வேன் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையினால் அவர் இருக்கிற இடத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்க அவரை விசுவாசித்து பிதாகுமார் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்று கரையேறுங்கள். அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் ஆண்டவரே, தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. அப்பா, நிக்கதேமு கேட்கிறார், நான் முதிர் வயதாக இருக்கிறேன், எப்படி நான் ஒரு தாயின் வயிற்றில் போய் மீண்டும் பிறப்பேன்? ஆமாண்டவரே. அல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு பேத பாரகனாக இருந்தும் ஆண்டவரே இது உனக்கு புரியாதா? அல்லேலூயா. ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ ஆமாண்டவரே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, பரலோகத்தில் நீ பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகந்தான் ஆண்டவரே, இது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம், இதோ ஆமாண்டவரே மனதுருக்கத்தின் காலம், அவருடைய தயவின் காலம். இந்த காலத்திலே நம்மை நாமளே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய நீதியை நிறைவேற்றும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுவோம், பின்பு எல்லாம் யாவற்றையும் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர் வாக்கு தத்துவத்தில் வார்த்தையில உண்மையில் அவர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாத ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமுள்ளவர், சர்வ வல்லமுள்ள தேவன், ராஜாதி ராஜன், தெய்வாதி தேவன், இருக்கிறவராய் இருக்கிறவர், இல்லாதவரை இருக்கிறை போல அழைக்கிறவர், சாவாமுடைய சர்வ வல்லமுள்ள தேவன், அல்பாவும் உமவும் ஆதியும் அந்தமானவர். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுவே ஆமாண்டவரே, ஆமாண்டவரே கிருபையின் காலம், இதுவே இரக்கத்தின் காலம், இதுவே மனதுருக்கத்தின் காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களை சுற்றி இருக்க ஜனங்களை, உறவுகளை, அன்பர்களையும் நண்பர்களையும், கூட பிறந்த சகோதர சகோதரி இனபந்தங்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனானவரே அங்கே ஊழியர்களை தூளை போல கட்டளையிடுங்க அப்பா. ஆகிய தான் தேசங்களில் நடக்கிற ஊழியங்களுக்காக உமக்கு கோடா கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கும் நடக்கிற ஊழியங்கள், அங்கங்க நடக்கிற ஊழியர்கள், மேலைநாடு, மலைநாடு, வடநாடு, கிராமங்கள், பெரிய மத்திய, சிறிய மத்திய, அநாத பிள்ளைகள், ஹாஸ்பிட்டல், ஜெயிலில், விதவி மத்தியிலும்,
விதவைகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் அப்பா. ஆமாண்டவர், இந்த ஊழியத்திலே அநேகர் கோடி கோடி நண்பர்கள் எங்கு பார்த்தாலும் ஓப்பனர் குருசை நடக்கிறது. ஜீவனுள்ள தேவனை கண்டாராதிக்க முழங்காலையாகவும் முடங்குகிறது, நாவலையாகவும் அறிக்கை பண்ணுகிறது. எல்லா ஜனங்களும் எல்லா ஜாதி பாசங்களும் கூடி வந்து அப்பா மெய்யாகவே இவர் ஆமாண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஆமாண்டவர் தெய்வம் என்று ஆமாண்டவர் அவருடைய வியாதிகளையும் வறுமைகளையும் ஆமாண்டவர் முடியாத காரியங்களையும் தீராத பிரச்சனைகளையும் எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தை பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை சமாதானத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் எல்லா ஜனங்களும் கூடி வந்து கோடி நன்மைகளை பெற்றுக்கொண்டு முழங்கால் யாவும் முடங்கி நாவுகளை யாவும் அறிக்கை பண்ணுகிறது, கர்த்தரே இயேசுவே தெய்வம் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகல இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்பட அதன் முன்பு முடிவரும் சொன்னபடியே திட்டவட்டமாக தெளிவாக நாங்கள் செல்ல முடியாத காட்டுவாசி நாட்டுவாசி வீட்டுவாசி ஆதிவாசி கிராமவாசி பிரவாசி மத்தியிலே இந்த ஊழியங்கள் நடக்கிறது எப்படி 24 மணி நேரம் சேனல் ஆப்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ரேடியோ மூலம், டிவி மூலம், இன்டர்நெட் மூலம், யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம், வாட்ஸ்அப் மூலம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மூலம், மைக்ரோசாஃப்ட் ஜூம் மீட்டிங் மூலம் நடக்கிற ஊழியங்களில் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் தேவ பிள்ளைகள் தேவதாசிகள் செய்தி கொடுக்கிறார்கள். இந்த செய்திகளை கேட்கிறவர் ரட்சிக்கப்படுவார், மீட்கப்படுகிறார், விடுதலை அவர் சுகம்பெறார், விளங்குவார், திடங்குவார், நம்பிக்கையுள்ளார், அவர்களுக்குள்ள மனமாற்றம் பரிமாற்றம் எழுப்புதல் நிச்சயம் முடிவு நம்பிக்கை உண்டாகி இருக்கிறது. தேவரீர் செய்ய ஒன்று தடைப்படாமல் சகலத்தை செய்ய மீட்பர் உயிரோடு இருக்கிறீர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. 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 அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களுடைய சுயபுத்தில ஞானத்தில பலத்திலே ஓடி விழுந்தோம், எங்களை மன்னியும் அப்பா. இனி எங்களுடைய சித்தம் திட்டம் நோக்கமேக்கமெல்லாம் அதாக உங்களுடைய சித்தம் போல வடிந்திடணும் அப்பா. நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக உப்பாக மறுமையில் பட்டணமாக கிருபத்திர கடமுள்ள பாத்திரம் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் போகும் இடமெல்லாம் நம்முடைய நறுமண செய்யும் எல்பினா வல்லமை எடுக்கட்டு எங்களை கண்டதுனால எங்களோடு படைக்கு நாங்கள் பிறந்தது நல்லது என்று சொல்ல உங்களுடைய வல்லமை இருந்து மற்ற ஆசீர்வதிக்க விடுவிக்க கிருபை தாருங்கப்பா. இலவசமாய் பெற்றது இலவசமாய் கொடுக்க கிருபை தாருங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா ஜாதி பாசங்களும் நம்முடைய கருத்தில் போட்டு தெரிவிக்கிறோம் அப்பா. தேவைகளோடு பாரங்களோடு கவலையோடு கண்ணீரோடு நெருக்கத்தோடு துக்கத்தோடு துயரத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு ஜீவிக்கிறவர்களை கண்ணோக்கி வருவோம்ப்பா. விசா பிரச்சனை, வேலை பிரச்சனை, சம்பள பிரச்சனை, கடன் பிரச்சனை, கிரெடிட் கார்டு பிரச்சனை, வியாதி மரணப்படுக்கின்ற சிகிச்சைகளை கண்ணோக்கி வருவோம்ப்பா. சம்பளம் கிடைக்கவில்லை, சம்பள உரிமையிலே, ப்ரமோஷன்ல விடுமுறை எங்கே போய் என்ன பண்ணோம் எப்படியாக எதுவான இயங்கித்தவர்களை கண்ணோக்கி வருவோம்ப்பா. எந்த நிலைமையில் இருந்தாலும் உதவி செய்யும் மக்கள் லேசான காரியமாப்பா. வியாதி மரணப்படுக்கிறவர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. கடன் பற்றவர்களை நினைக்கிறோம், சிறுமைப்பட்டவர்களை நினைக்கிறோம் ஆண்ட நறுகுண்ட இருதயங்களை நினைக்கிறோம், காயப்பட்டவர்களை நினைக்கிறோம் அப்பா. வீடு வாசல் இல்லாதவர்களை நினைக்கிறோம் ஆமாண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளை நினைக்கிறோம், அவனுடைய பிள்ளை பேர் பாக்கியம் இல்லாதவர்களை நினைக்கிறோம் ஆமாண்டவரே. சுகப்பிரசுத்தத்துக்காக காத்திருக்கிறவர்களை நினைக்கிறோம், பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்க முடியாய் நினைக்கிறோம் ஆமாண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாண்டவரே. திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறப்பா. எந்தெந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா உமக்கு உதவி செய்வது ஈசான காரியம். ஏனென்றால் மேல்காற்றை கீழ்காற்றை காமாற்றி வனாந்தத்தில் வயல் உண்டு பண்ணுகிறவரும் அவந்திரவரை ஆறுகளை ஓட செய்கிறவரும் கற்பாலை பிறந்து நிறுத்து தருவரும் மண்ணானால் போசிக்கிறவரும் வெண்கல கதவுகளை உடைக்கிறவரும் இருப்பு தாவலை முறிக்கிறவரும் அந்த காலத்தில் பொக்கிஷலை பலிபிடித்தல் பொதுகளை தருகிற உமக்கு இந்த ஈசான காரியம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையப்பா, எல்லாம் உம்மால் கூடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே. ஆகில்தான் சொல்லி இது பலத்தினாலும்ல வரதனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆகில எங்களால் கூட என் தேவனால் கூடும் எல்லாம் ஆகும். ஆமாண்டவரே. என் தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆகில நம்மிடத்தில் வந்து நிற்கிறோம். எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போதும் முடிச்சுமே எல்லா நித்தியம் இவ்வளவா அன்பு கூர்ந்து ஜாதி மத பேருந்து இவ்வளவா அன்பு கூர்ந்து இல்லை டாடி. ஆமாண்டவரே. எல்லாரும் உடைய கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. எந்த நிலைமையில இருந்தாலும் உதவி செய்து நமக்கு லேசான காரியம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். எல்லாருக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற சமயத்தில் நீ செய்ய முடியும். உங்களுடைய பலத்த கைக்குள்ள அடங்கியிருக்க முடியாது கிருபை தாருங்கப்பா. ஆமாண்டவரே. அல்லேலூயா. எங்களுக்கு பலம் இருக்கிறது, எங்களுக்கு ஞானம் இருக்கிறது, எங்களுக்கு அந்தஸ்து இருக்கு, எங்களுக்கு அழகு இருக்கு, எங்களுக்கு ஆஸ்தி இருக்கிறது என்று பெருமை பாராட்டிக் கொள்கிறவர்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் ஆண்டவரே. அப்பா நீர் நினைத்தால் அவைகளை ஒன்றுமில்லாமல் போய்விடும். உம்முடைய கிருபையினால நாங்கள் வாழுகிறோம், ஜீவிக்கிறோம். ஆமாண்டவரே. நடக்கிறோம், எந்திரிக்கிறோம், உண்ணுகிறோம், உடுக்குகிறோம், கடக்கிறோம். ஆமாண்டவரே. எழுந்து நடக்கிறோம் என்பதை அறிந்தமானால் ஆண்டவரே இவைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகி நிற்கும் ஆண்டவரே. பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே. சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டு, நாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்.
ஏனால் அவருடைய கிருபையினால் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நினைத்து நாங்கள் எப்பொழுது நன்றியுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் வாஞ்சிக்கிறதை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். அல்லேலூயா, சூத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் நடந்து போவோம், கடந்து போவோம், சைக்கிளில், காரில், பஸ்ஸில், ட்ரெயினில், கப்பலில், பிளேனில் போவோம், எல்லாரும் இடத்து கொண்டு முடிவு போகலவரும் பிரசவங்களை கிருபிசுவரும் நெறிவர எல்லாவது ஆபத்து நாசமோசமக்களுக்கும் பாவங்களுக்கும் கோபங்களுக்கும் சாபங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அநியங்களுக்கு மீறுதலுக்கும் கசப்புக்கும் வைராக்கியத்துக்கும் தர்க்கத்துக்கும் மூர்க்கத்துக்கும் வாக்குவாதத்துக்கும் போராமைக்கு பெருமைக்கு எரிச்சலுக்கும் வன்கண்ணுக்கும் உமக்கு பிரியவில்லாத எல்லா காரியத்தையும் எங்களை விட்டு அகற்றும் அப்பா. இவங்களை விட்டு எங்களை அகன்று நிற்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்களால் கூடாது, என் தேவனால் கூடும் என்று சொல்லியிருக்கீங்க. அங்கதான் நம்மிடத்தில் வந்து இருக்கிறோம் அப்பா. எங்களை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க அப்பா. அப்பா, எங்களுடைய சுயபுத்தில ஞானத்தில் பலத்தில் நாங்கள் ஓடி விழுந்து விட அப்படியே எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகளை எங்கள் இருந்த தியானமும் அப்பா உமக்கு பிரிதியா இருக்கட்டும் அப்பா. வேதனை உண்டாக்க வழிகள் உண்டோ என்று விலகி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா காலங்கள் பொல்லாங்கன் கரத்தில் இருக்குது. நாங்களும் உங்களுடைய கரத்தின் கிரிகள் அப்பா. எங்களை நிகழ்விடாமல் உங்களுடைய பரிசுத்த ஆவி எங்களை விட்டு எடுபடாமல் நிலைகுரமான ஆவிகளுக்குள் புதுப்பீங்க டாடி. ஏனென்றால் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்களை அப்பா கண்ணின் மணி போல உங்களை காக்கிறேன்னு சொல்லியப்பா. எங்கள் பெயரை உள்ளங்கள் வருந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. எங்கள் மதில்கள் எப்பொழுதும் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உங்கள் மேல் அப்பா நினைவாய் இருப்பவரே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையிலும் அப்பா மட்டுமாய் இந்த நிமிடம் வரை, இந்த நொடி பொழுது வரை நாங்கள் உங்களுடைய கிருபையினால ஜீவித்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய இயக்கத்தின் நோக்கத்தின் திட்டத்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. உங்களுடைய சித்தம் போல வளைந்துருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, உலகத்திற்கு ஒளியாக வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒளி எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்குள்ளும் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை எல்லாரையும் கனிமணியை போல காத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை குறித்து பெருமைப்பட ஒன்றுமில்லை இயேசு சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கூப்பிடுகின்ற எளியவனையும் ஆண்டவரே அப்பா சிறுமையானவனையும் ஆண்டவரை விடுவிக்கிறவர் நீர் என்று சொல்லி பார்க்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளுக்குள் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த நல்ல நாளில் இந்த கலந்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, எத்தனையோ ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் இடத்தில் ஏறெடுத்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எல்லாவற்றுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் பதில் தருகிறேன். ஏனென்றால் நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவோம், அவரிடத்தில் நாங்கள் கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்றும்